Hello friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இங்க மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டில மஹிந்திரா ரிசர்ச் வேலில இங்க மஹிந்திராவுடைய லேட்டஸ்டான B6E B6E அதான் வந்து ஆக்சுவலா பேரு. அது ஒரு வகையில B6E அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஒரு குயிக்கான வாக் அரவுண்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். டீடைல்டா டிரைவ் வந்து நம்ம வந்து எப்போ பண்ண முடியும், ரிவ்யூ எப்போ பண்ண முடியும்னு தெரியல. பட் எனிவே இப்போதைக்கு இந்த வண்டியோடைய என்ட்ரி லெவல் பேக் 1 பேஸ் வேரியண்டோடைய பிரைசிங் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அதாவது ஆன் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs தான் வரும் என்ட்ரி லெவல் வேரியண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு பேஸ் வேரியண்ட் மாதிரியே இருக்காது. ஃபீச்சர்ஸும் பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம், அதாவது மஹிந்திராவுடைய இன்க்ளோ எலக்ட்ரிக் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி முதலா வண்டியை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோடைய சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Hyundai Cretaக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டாக வருது. 4.3 மீட்டர்ஸ்க்கு மேலே 4.4 மீட்டர்ஸ்க்கு உள்ள அந்த அளவுக்கு தான் வருது வண்டியோடைய ஓவரால் டைமென்ஷன்ஸ். முக்கியமாக வண்டியோடைய அந்த லுக்ஸ் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா இது வேற லெவல் மாதிரி இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் இது கான்செப்ட் கார் தானோ அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சோம். ஒரு கான்செப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க, ஆனால் இது அந்த மாதிரி வராதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. மஹிந்திரா வந்து டிசைனில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது நம்ம வந்து கண்கூடா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது இது வந்து டாப் லெவல் வேரியண்ட். இந்த வேரியண்டோட பிரைசிங் இன்னும் வெளிவிடலை. ஆனாலும் இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி இருக்கு லுக்ஸ், அதை வந்து நீங்கள் ஒரு ஐடியா பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எல்இடி லேம்ப்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லேம்ப்ஸ். தனியாக ஹெட் லேம்ப்ஸ் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க, ஏன்னா அது நமக்கு பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம் தான் பார்க்கறதுக்கு. உள்ளே இருக்கு, உள்ள வந்து பை எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையும் காமனாக கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு யூனிக்கான அப்ரோச்சாக இருக்குது. எல்இடி டிஆர்எஸோட சேர்ந்து வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 360 கேமராலாம் வந்துடுது. அதுக்கு ஃப்ரண்ட்லேயும் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை இங்கே மோட்டர் இல்லை, பேட்டரி வந்து ஃப்ளோர் கடியில் இருக்குது, மோட்டர் வந்து பின்னாடி இருக்குது. இட்ஸ் அ ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள். அப்படின்னு இருக்கும்போது இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள மேசிவான ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. அதாவது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரங்க் இருக்கு இதுக்குள்ள. ஸோ இந்த ஏர் வெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து ஏரோடைனமிக்ஸ்க்காக ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ஃபெராரி மாதிரி கார்ஸ்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டிசைனை இங்க இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பானட்டை திறந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள மோட்டர் இல்லையா, இதுக்குள்ள ஃப்ரங்க் இதுதான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ஐட்டம் உங்களுடைய சார்ஜிங் இது சின்ன தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் கூட இங்கே நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் டிக்கி தரக்க அவசியம் இல்லை சின்ன ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான டீட்டெயிலிங் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு சைட்லையுமே ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் இருக்குது. அண்ட் வைப்பர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாலுமே அதுவுமே ஏரோ வைப்பர்ஸாக கொடுக்குறாங்க, ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸ். ஸோ எல்லா வகையிலுமே ஒரு அட்வான்ஸாக தான் யோசிச்சிருக்காங்கிறது உறுதியாக சொல்லலாம். இதுக்குள்ள மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோ வரைக்கும் வைக்க முடியும் அப்படின்னு இங்கே ஒரு ஸ்டிக்கரே ஒட்டியிருக்காங்க. உண்மையாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் வேரியண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு 20 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஏரோடைனமிக் அலாய் வீல்ஸ், 20 இன்ச் குடியரோடைய தனியாக யூனிக்கான டிசைனான டயர்ஸும் வந்துடுது இதில். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி வித்தியாசமான கலர்ஸும் வருது. இந்த ஆரஞ்ச் ஷேடு பேர் என்னன்னு தெரியல, ஆனால் வண்டி வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சைட் ப்ரொஃபைல் ஓவரால் நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் வந்து வண்டியோடைய சைஸ் வந்து Hyundai Cretaவை விட கொஞ்சம் அந்த ஆல்மோஸ்ட் Hyundai Creta தழுவி இருக்குது சைஸ், ரைட். முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு யூனிக்கான விஷயம், கூப்பே ஸ்டைல் லுக்ஸ் இருக்கிறதுனால ரூஃப் வந்து இப்படி இறங்குது. ஆனால் ஆக்சுவலாக உள்ள ஹெட்ரூம் தாராளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் டோர் ஹேண்டில், ரியர் டோர் ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் வந்து இந்த பில்லருக்குள்ளேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இங்கே வந்து இன்க்ளோ எலக்ட்ரிக் ஆரிஜின் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம், அதாவது எலக்ட்ரிக் கார்ஸ்க்காகவே தயாரித்து ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ண பிளாட்ஃபார்ம் இது. அதனால ரொம்ப அட்வான்ஸ்டான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த வண்டியோடைய மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 380 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் அண்ட் 210 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது அது வந்து ஹார்ஸ் பவரில் கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளோங்கிற ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னொரு ஒரு கீயான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஃபிளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் டைப் இது வந்து XUV 700 ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதே விஷயம் இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பனோராமிக் சன்ரூஃப் ஓப்பன் டைப் இல்லை, ஓப்பனிங் டைப்பில் கிடையாது. ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ரூஃபாக கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு வந்து LED லைட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அது ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பின்னாடி போய் பார்ப்போம் வாங்க. ரியர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய டிசைன் லுக்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தோம், டிஆர்எஸ். இங்கேயுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த C ஷேப் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிரேக் அழுத்தினாலும் சரி, அண்ட் இந்த டான்ஸ் மோடுன்னு இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ அந்த டான்ஸ் மோட்லாம் போட்டிங்கன்னா இந்த லைட்டுமே வந்து அந்த ஈக்குவலைசர்ஸ் அந்த இது மாதிரி விஜுவல்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான மஹிந்திரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான தனி யூனிக் லோகோ. மஹிந்திராவுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தனி லோகோ இது B6E, இதுதான் இந்த வண்டியோடைய நேம்.
ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லோகோடைய கலரும் வந்து மாற்றுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ரியரில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் 360 டிகிரி கேமராக்குமே தனியாக கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் இன்னொரு யூனிக்கான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் கிடையாது, வைப்பர் இல்லை, ஒன்லி டிஃபாகர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவே ஏற்கனவே ஒரு ஸ்லோப்பிங்கான ரூஃப் தான், கூப்பே ஸ்டைலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரியர் வைப்பர் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரியர் வைப்பர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டிஃபாகர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே போதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் 207 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும்னு உறுதியாக சொல்கிறாங்க. அண்ட் மேற்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோடைய பேட்டரி பேக் வந்து வாட்டர் டெஸ்ட்டு, நெயில் டெஸ்ட்டு, ஃப்ளேம் டெஸ்ட்டு, ஃபயர் டெஸ்ட்டு, வெதர், ஹாட் வெதர், கோல்டு வெதர் எல்லாத்துக்குமே டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கவலையே இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வெஹிக்கிள், இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. ஆனால் பூட்டை பொறுத்தவரை இந்த வண்டியில் இன்னொரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பவர் டெயில்கேட் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இந்த சைஸ்லேயே உங்களுக்கு பவர் டெயில்கேட் கொடுக்குறாங்க. அண்ட் லக்கேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னாலுமே பஞ்சமே இல்லை, தாராளமாக இருக்குது. அது எவ்வளோங்கிறது அளவு வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நல்ல நீட்டாக ஸ்கொயராக ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுக்கு அடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி வந்துடுது. ஸோ கவலை இல்லை, ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் தான் கொடுக்குறாங்க. ஜாக்கெட், டூல் கிட் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த இடத்துலையுமே கொஞ்சம் அடிஷனல் ஸ்டோரேஜுக்கு இந்த எமர்ஜென்சி பேக் அதில் டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குட். அண்ட் மேற்படி பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ரியர் சீட்ஸையும் நீங்கள் மடக்கிட்டீங்கன்னா ஸ்பேஸ் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ பூட்டை வந்து இப்படி திறந்தோம் இல்லையா, திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்குமே பவர்டு பட்டன் இருக்குது. ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான், ஈஸி க்ளோஸ். இது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஸ்மார்ட் டெயில்கேட்டாக யூஸ் பண்ணலாம். உங்கள் கையில் சாவி இருந்துச்சுன்னா கீழே கால ஆட்டினா மட்டும் போதும், திறந்துடும். இப்போ கையில் சாவி இல்லை, அதனால இப்படி உங்களுக்கு டெமோ காமிச்சேன். மஹிந்திரா B60 உடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கேபினுங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு கேபின் நான் வந்து என் லைஃப்பில் பார்த்ததில்லை, அதுவும் இந்த ப்ரைஸ் அண்ட் சைஸ் கேட்டகரியில் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். சீட்ஸோட டிசைனை நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் ரேஸ் கார் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் வந்து சிங்கிள் பீம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். சீட்ஸ் வந்து பார்ஷியல் லெதரெட் மெட்டீரியல், இது வந்து லெதரெட், இது வந்து டெனிம் டைப் மெட்டீரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர்டு டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் டிரைவர் சீட் வித் மெமரி ஃபங்க்ஷன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, லம்பாருக்குமே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் டீட்டெயில் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுல்லி லோடடான வேரியன்ட் இது அப்படின்னு இருக்கும்போது எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். ரைட், உள்ள உட்காருவோம். வாவ், என்னமோ ஒரு சங்கர் படத்தில் வர்ற மாதிரி அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார் மாதிரி இருக்குது. டோர் பேடுமே அதே மாதிரி தான் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி எப்படி வருது பாருங்களேன் மோல்டு. ஹேண்டில் இதுக்குள்ளே இருக்குது. ஹேண்டில் ஆக்சுவலாக டோர் லாக் இதுதான். இந்த டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு, புல் டு ஓப்பன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுவே வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான பாயிண்டாக தெரியுது. ஆல் 4 பவர் விண்டோஸ். இந்த சுவிட்ச் எல்லாம் நம்ம இது வரைக்கும் எந்த மஹிந்திரா கார்லையும் இந்த மாதிரி சுவிட்சஸ் எல்லாம் நான் பார்த்ததில்லை. வேறு லெவலில் இருக்குது உண்மையாக அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஆம்பியன்ட் லைட்டிங், மல்டி மில்லியன் கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேபின் இதுவும் நீங்கள் பார்க்கலாம், செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கான கேபின். பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது, ஃபுல் கலர் லவ்லி ஹெச்டி ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ரேஞ்ச் எல்லாமே இதில் காட்டுது. கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸும் ஏராளமாக இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீல்னு பார்த்தாலே இதுவே ஒரு சூப்பரான லுக், நல்ல அந்த ஒரு வாட் டு சே ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு லுக். அந்த ஸ்கொயர் டைப் ஸ்டியரிங், ஃப்ளாட் பாட்டம் அண்ட் ஃப்ளாட் டாப், ரியலி நைஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து 12 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று வந்துடுது சென்டரில் வித் எவ்ரி திங். இதில் என்ன இல்லைன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும், அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி, மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ், ஆம்பியன்ட் லைட்டிங், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், வேறு என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. மேற்படி உங்களுக்கு ஹார்மான் கார்டனுடைய ஸ்பீக்கர்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு உறுதியாக சொல்லலாம். ரைட், வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு லைட் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம், 2 பேருமே வயர்லெஸ் சார்ஜிங் போட்டுக்கலாம், டிரைவர் அண்ட் கோ டிரைவர். அதை தவிர இங்கே C டைப் USB கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த பின்னுக்கு மேலேயே. அண்ட் செலக்டர் லீவர், டிரைவ் செலக்டர் லீவர் ஒரு ஏர்கிராஃப்ட் ஸ்டைல் டாகிள் கன்சோலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். சைடில் இதுதான் வந்து ஹேண்ட் பிரேக், பார்க்கிங் பிரேக்கான பட்டன். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் பார்க்கிங் பிரேக், புல் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் நியூட்ரல் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரிவர்ஸ் செலக்ட் பண்ணுறேன், 360 கேமரா ஆன் ஆகும் பாருங்கள், சரியான கிளாரிட்டி, நைஸ். அண்ட் பார்க்கிங் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அண்டு மேனுவல் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டி, ஓ வாவ், இதுதாங்க கீ பாருங்க, என்னமோ ஃபைட்டர் இந்த ஜெட் பிளேனோட கீ மாதிரி என்னமோ பண்ணி கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குங்க.
ரைட். அதுக்கப்புறம் சென்டர் ஆம்ரெஸ்ட் இதுவுமே நல்லா இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் இருக்கும். எனவே உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ நான் வந்து பகலில் திரும்ப கொண்டு வருவேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு வாக் அரவுண்ட், ஒரு ஐடியா, இந்த வண்டி எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் இருக்குது. அண்ட் இங்கே மேலே எலக்ட்ரோக்ரோமேட்டிக் ஆட்டோ டிமிங் IRVM இருக்குது. இன்டீரியர் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலவிதமான டாகிள் கன்சோல் வந்து ஃப்ளைட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங், அதாவது ஆட்டோ பார்க்கிங் ஃபங்க்ஷனுமே இந்த வண்டியில் இருக்குது. பவர் டெயில்கேட் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேமரா, 360 கேமரா நீங்கள் மேலே அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து சன் ஷேடுக்கான கண்ட்ரோல். இந்த கிளாஸ் ரூஃபை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்து ஃபிக்ஸட் கிளாஸ் ரூஃபாக கொடுத்துருக்காங்க. வியூ நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இதுக்கு சன் ஷேடு நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். சன் ஷேடுக்கு கொடுத்துருக்காங்க கன்சோல். ஸோ அதுவும் வந்து ஓகே. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரூஃப் லைம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஹார்மான் கார்டனுடைய டால்பி அட்மாஸ் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக இந்த இன்டீரியர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே சைடில் எல்லாமே வந்து யூனிக்கான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி மெட்டீரியல்ஸ் நான் பார்த்தது இல்லை. டேஷ்போர்ட்லேயுமே சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், டோர் பேட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மாதிரி டெக்ஸ்சரோட ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட் இருக்குது. திரும்பவும் அந்த புல் டு டோர் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம். ஆம்ரெஸ்ட் ஏரியா வைடாக இருக்குது, சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் புல் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்ஸுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் ரியலி நைஸ். அலுமினியம் ஃபுட் பெடல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்தவரை, ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை கவலையே இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் அள்ளி போட்டிருக்காங்கன்னு தைரியமாக சொல்லலாம். க்ளவ் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவ் பாக்ஸ் அது எப்படி திறக்கிறது? ஓகே, இங்கே பட்டன் இருக்குது. ஸோ திறந்துட்டேன். திறந்தா இது வந்து கொஞ்சம் ஒரு தின்னான க்ளவ் பாக்ஸ் தான். ஆனாலும் உள்ள ஸ்டோரேஜுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. நல்லா டீப்பாக உள்ளே போகுது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளேயும் அந்த இடத்துல ஒரு இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கெட் லைவ் சவுண்ட் மூட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது இந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா ஆடியோ அண்ட் சீட்ஸு, ஏசி எல்லாமே வந்து ஒரு ப்ரீசெட் மோடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஏஆர் ரஹ்மான் வேறு மூடுன்னு பார்த்தோன்னா இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. காம் மோடு, கிளப் மோடாலும் சீட் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்டும் பண்ணியிருந்தது. அது ஒரு ப்ரீசெட் மோடு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதையும் தாண்டி இந்த மெனு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாமே இருக்குது. தேவையான ஃபீச்சர்ஸ், தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. டிரைவ் அசிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஏடாஸ்க்கான கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் வந்து அதுவுமே ஈஸி டு ஆக்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில். ஸோ அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஆட்டோ ஹோல்டு எல்லாமே இங்கேயும் இருக்குது. அதையும் தாண்டி ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமும் கொடுத்துருக்காங்க. இந்த லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, ஏடாஸ் லெவல் 2க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இங்கே ஈஸி டு ஆக்சஸாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபி, அதாவது ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் தெரியுதா? ஹாய். கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குங்க. ஸோ அந்த கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபி ரெக்கார்ட் பண்ணலாம். செல்ஃபி ஃபோட்டோஸும் எடுக்கலாம்.
எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். 100% கனெக்டடான ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும்போது இதுவே வைஃபை கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் தருது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன இல்லை அந்த மாதிரி தான் இருக்குங்க, எல்லாமே இருக்குது. லைக் இதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ் இருக்குங்க. ஸோ ரேஞ்ச், எவ்ரிடே அண்ட் ரேஸ் அப்படின்னு ஒரு மோடும் இருக்குது. ஸோ 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச், பவர், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மாறும். ரேஞ்சுங்கிறது ஈக்கோ மோட், எவ்ரிடேங்கிறது நார்மல் சிட்டி மோட், அண்ட் ரேஸுங்கிறது ஸ்போர்ட்ஸ் மோடு மாதிரிங்க. டேஷ்போர்டுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அப் டிஸ்பிளேக்கான ஒரு கன்சோலும் வந்துடுது. இது வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஹெட் அப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா விண்ட்ஷீல்டில் வெறும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போக வேண்டிய அந்த திரும்ப வேண்டிய கட்டு அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்த ஆரோ மார்க் பண்ணி இந்த வீடியோ கேம்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கூட காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவல் டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஐயோ, இந்த வண்டியை பற்றி ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டு சொல்ல போனால் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்குங்க. Alright, so this secure 360 degree is another unique feature that Mahindra has introduced. You know, it's just a feature where you can see any person across all the sets of vehicles. You know, if there is 4 cameras, you can assume front, rear, left and right, and you can see each and every person who's standing there, who's there, who's not there. So there is a camera inside and there are also cameras outside. Oh, using the outside. Oh, we can check who is standing outside. It's like a spy for us. So I think it's one of the best feature if you want to see who's sitting, who's seeing you, who's not seeing you. And you can also use this using phone also, na? Yeah. We can use this from the phone. We have a recordings as well. If you want, you can start. It's a live feed. It will start recording and it will save somewhere here. Okay. Oh, nice. इसमें speed सब कुछ भी आ रहा है. Everything. It's a beautiful feature of Mahindra that is launched. Seriously. Yeah, it's beautiful. Yeah. Awesome package. Yeah. Your name? Abhinav Shrestha. Yeah, great to meet you. Thank you. Thanks a lot. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில், இந்த சைஸ் செக்மெண்ட்டில் இவங்க கொடுத்துருக்காங்கிறது எல்லாரும் இப்போது இந்த வண்டியை பார்த்து பயப்படுற மாதிரி தான் இருக்குது. ஹுண்டாய், கியா எல்லாருமே அவசியம் பயப்பட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு வண்டிங்க மஹிந்திரா B60. B60 ரியர் லெக் ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து டிரைவர் சீட்டை என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்ம ஒரு சின்ன எஸ்யூவி, இது வந்து கூப்பே மாதிரி இப்படி கீழே இறங்குது, ஒரு மாதிரி ஸ்லோப்பிங்காக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, நல்ல டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ரியர் சீட்டோடைய ஹெட்ரூமுமே ஆக்சுவலாக பிரச்சனை இல்லைங்க. ரியர் டோர் பேடுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அப்பீல், ஃபியூச்சரிஸ்டிக் அந்த புல் டு ஓப்பன்கிற ஹேண்டிலும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரீசைக்கிள் டைப் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே ஹை குவாலிட்டியாக செம்ம சாலிடாக இருக்குது. ஹார்மான் கார்டனோடைய ட்வீட்டர் பிராண்டிங் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மொத்தம் இந்த வண்டியில் ஹார்மான் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. குவாலிட்டி வேறு லெவலில் இருக்க போகுது. பவர் விண்டோ சுவிட்சுமே பார்த்தீங்கன்னா டாகிள் டைப் சுவிட்சாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் இல்லை, ஒன் டச் இல்லை, பட் இருந்தாலும் இது வந்து நல்லா தான் இருக்குங்க. ஓகே, இந்த ஆர்ம்ரெஸ்ட் ஏரியாவில் மட்டும் சாஃப்ட் பேடிங் கிடைக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் எல்லா டோர்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆம்பியன்ட் லைட்டிங், க்ரீன் லைட்டிங் வருது பாருங்கள், அதுவும் வந்து நல்லா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பிரச்சனை இல்லை. என்னன்னா 2 பேர் இந்த இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதுக்கேற்ற மாதிரி சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் வந்துடுது. ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. இதுதாங்க ரியர் ஏசி வென்ட்ஸ். இந்த வண்டியோடைய ரியர் ஏசி வென்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி வேறு எந்த வண்டியிலும் இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. வித்தியாசமாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. என்னமோ இதுவுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வண்டியிலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டுக்கு கீழே ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று இருக்குது. ஃபோனுக்கான ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வித்தியாசமாக சார்ஜிங் போர்ட் ஒன்றும் இல்லை. சார்ஜிங் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது, தெரியுதா, இங்கே இருக்குது. ஸோ இந்த சீட்ஸுக்குள்ளேயே வந்து சி டைப் சார்ஜிங் போர்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னா இங்கே இந்த மவுண்ட் ஒன்று இருக்குங்க. இந்த ஆக்சசரி மவுண்ட் நீங்கள் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு ரியர் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அந்த டேப்லெட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அப்படி மாட்டிக்கிட்டு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ணலாம். அதுதான் வந்து யூனிக்கான ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே சைட்ஸில் எல்இடி கேபின் லேம்ப்ஸும் நீங்கள் பார்க்கலாம். டேஷ்போர்டு வியூ இப்படி தான் இருக்குது. B60 கேபின் வியூ, டேஷ்போர்டு வியூ உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப 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 அட்வான்ஸ்டான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கேபின் வியூ உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவலையே இல்லை. ஸோ இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸுங்கிறது காமனாக பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸே கிடைக்குதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கேபின் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதும் இல்லை.
வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு உறுதியாக சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷனில் வந்து என் ஹைட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் காளிதாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட்ரூம் சூப்பராக தாராளமாக இருக்குது. இத்தனைக்கும் டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே இவ்வளோ லெக் ரூம், ஸ்பேஸ், ஹெட்ரூம் எல்லாம் பஞ்சம் இல்லாமல் தாராளமாக இருக்குது. ஸோ ரியலி ஒரு சர்ப்ரைசிங்கான பேக்கேஜ், ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கேபினோட ஹைடெக்காக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய B6E, அதாவது இப்போதைக்கு இந்த மோஸ்ட் செக்ஸியஸ்ட் காம்பேக்ட் எலக்ட்ரிக் SUV கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். டெக் ஓரியன்டாக, டெக்னாலஜி ஓரியன்டாக, ஃபீச்சர் ஓரியன்டாக அள்ளி வீசியிருக்காங்க. பவரும் வந்து பஞ்சம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். என்ட்ரி லெவல் வேரியண்டோடைய ப்ரைசிங் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் வந்து டாப் அண்ட் வேரியண்டோட ப்ரைசிங் நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு அவசியம் காத்துருங்க, பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மஹிந்திராவுடைய இதனுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லலாம் XEV 9e அந்த வண்டியோடைய வாக் அரவுண்ட் பார்க்கலாம் வாங்க.